ஏன்னா மோடியை கண்டும் பயம் இல்லை, இடியை கண்டும் பயம் இல்லை, அமித்ஷா தாடியை கண்டும் பயம் இல்லை. ஏன்னா வசனமா விடுற மோடி பாவம் அவர் கூச்சமா நிக்கிறாரு, அவர் கையை போய் இறுகப்பட்டிருக்கிறார். ஆமா, ராஜ்யசபாவில வைகோவுக்கு சீட்டு கொடுக்காம இந்த தடவை ஒரு சைக்கோவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது யாரும் நீங்களே புரிஞ்சுக்குங்க. தமிழ்ல தான் பேசுவார், ஆனா தமிழனுக்கு யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி தமிழ்ல பேச திமுக மீண்டும் ஆட்சியில உட்கார்ந்துருந்ததுன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சரா வந்து செதில் செதிலா இவர் கட்சியை செதுக்கி போடுவாங்க. திருப்பி வடிவேலு மாதிரி சினிமாவுக்கும் போக முடியாது, நடிக்க போக முடியாது. திமுகவின் பொள்ளாச்சி வழக்காக மாறக்கூடிய வழக்க ஒரே ஆள் தான் குற்றவாளின்னு இவங்களே பிக்ஸ் பண்ணி அதுல பல சார்களை காப்பாற்ற ஒரு குற்றம், ஒரு திமுக பயங்கரவாதி மற்றும் குற்றவாளியை மாத்தி தப்பிச்சிருக்கிறாங்க. அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, இளைஞர்களே கனவு காணுங்கள்னு சொன்னத இளைஞர்களுக்கு சொன்ன கனவை முதிய இளைஞரான ஸ்டாலின் கனவு காண்றாரு. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கும் சோப்பு போடுவாரு, ஒரு பக்கம் கிறிஸ்டினுக்கும் சோப்பு போடணும், இந்து மக்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருமால்ல இருந்த இல்ல எடுத்துட்டு திருமாவளவனா அவர் மாறிக்கிட்டாரு. அவர் வைக்காத கூட்டணி இல்ல, காங்கிரஸோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி. ஒருவேளை நாளைக்கு விஜய் பெரிய போர்ஸா ஒண்ணு வந்தா விஜயோட கூட கூட்டணி வைப்பாங்க. அவரு வென்றால் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி இப்படியே சொல்லிட்டு கையை முறுக்கி முறுக்கி கனவு இல்லாத ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு அதிபரா அப்படியே இருக்க வேண்டியதுதான். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்க தம்பி. இப்ப விமர்சனம் வைக்கும் போது என்ன வைக்கிறீங்கன்னா, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பாக்குற பார்வையில பார்க்கும்போது திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க திமுக கூட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்க வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக சண்டை போற மாதிரி தானே தெரியுது. இப்ப பாமக எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல தேமுதிக? அப்போ மக்கள் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்க தானே பாப்பாங்க. கல்யாணம் ஆன புருஷன் காலையில தினமும் எந்திரிச்சோடனே இந்த பொண்டாட்டியோட தான் நான் வாழ போறேன், இன்னைக்கு வாழ போறேன், நாளைக்கு வாழ போறேன் டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி அது நகைப்புக்குரியதா இருக்குதுமோ அந்த மாதிரி திருமாவளவன் டெய்லி பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த கூட்டணியில தான் தொடரேன்னு சொல்றதை நீங்க பொருத்தி பாருங்க. அந்த காலத்துல கருணாநிதி ஒண்ணு சொல்லுவாரு, ஒய்யார கொண்டையிலே தாளம் போவாம், உள்ளே ஈரும் பேணுமாம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்னு வெளி தோற்றத்துல இருக்கிறாங்க. தம்பி, இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஷையில சொல்றதுன்னா 9 அமாவாசை இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. ஒன்னொன்னா கலடம். விஜய் அண்ணன் முதல்ல கழட்டுவாரு அங்க இருந்து, ஒன்னொன்னா பிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடி வரும். விஜய் ஒண்ணு அங்க இருக்கிற விஜய் வந்து தன்னுடைய தலைமையில ஒரு பலமான கூட்டணிய கட்டமைக்க முயற்சி பண்ணுவார். ஒண்ணு அது நடக்கும், இல்லைன்னா ஒரு பலமான கூட்டணியில் இணைந்துதான் நிற்பார். தனியா நின்னா அவர் அம்பலப்பட்டு போயிடுவார், அவருக்கு இருந்த ஒரு ஸ்டார் வேல்யூ கெட்டு போயிடும். எப்படி விஜய் இந்த 2 விஷயத்துக்கு போவார் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை விஜய் தனியா நின்று ஒரு 12-13% ஓட்டை பிரிக்கிறார், அது நாளைக்கு திமுகவுக்கு அனுகூலமா போய் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுன்னா மத்தியில ஏற்கனவே இவர் வந்து என்னது பாசி சேதரி பாயா சேதரின்னு பிஜேபி சீருட்டு இருக்கிறாருல, பிஜேபி இவரை கண்டுக்காது. திமுக மீண்டும் ஆட்சியில உட்கார்ந்துருந்ததுன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சரா வந்து செதில் செதிலா இவர் கட்சியை செதுக்கி போடுவாங்க. திருப்பி வடிவேலு மாதிரி சினிமாவுக்கும் போக முடியாது, நடிக்க போக முடியாது. உன் கட்சியில இருக்கிறவன எல்லாத்தையும் முடிச்சு 10 எஃப்ஐஆர் ஒவ்வொருத்த மேலையும் போட்டு, ஏன்னா திமுக அவங்களுக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சிய செதில் செதிலா செதுக்கும், அவங்க வந்து பழி வாங்குவாங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். இந்த நம்ம துண்டு போட்டின வீரர் தான். இப்பதான் ஒரு காமெடி பார்த்தேன். பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா வைகோவுக்கு சீட்டு கொடுக்க, இதுல ராஜ்யசபாவில வைகோ, ஆமா ராஜ்யசபாவில வைகோவுக்கு சீட்டு கொடுக்காம இந்த தடவை ஒரு சைக்கோவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது யாரும் நீங்களே புரிஞ்சுக்குங்க. தமிழ்ல தான் பேசுவார், ஆனா தமிழனுக்கு யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி தமிழ்ல பேசுற நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் விஷயத்துக்கு வரேன். இந்த வைகோ என்னென்னாலாம் ஒரு காலத்துல கதை விட்டு இந்த வைகோவை நம்பி பாவம் 12 பேர் இன்னைக்கு டீ குளிச்சானுங்க. டீ குடிக்கிற மாதிரி டீ குளிச்சு ஒரு பேச்சை நம்பி திமுக வந்து நம்ம தலைவருக்கு துரோகம் பண்ணிடுச்சு. 12 பேர் தீ குளிச்சோம். அந்த 12 பேர்த்துல கடைசி வரைக்கும் மதிமுகவில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராவது கிளை செயலாளரா இருந்தாங்களா அப்படிங்கிறது தனிப்பட்ட கேள்வி. அப்புறம் இப்ப அறிவாளி கொத்தடிமை ஆகி போய் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்,
அப்படிங்கிற லெவலுக்கு பாவம், ரொம்ப அவரை பார்த்தாவே பரிதாபமா இருக்குது. அந்த வைகோவை கருணாநிதி மனசுல வச்சிருந்து என்ன பண்ணாருன்னா, அந்த கட்சியில இருந்த எல் கணேசனையும் செஞ்சி ராமச்சந்திரனையும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிக்கிற விதத்துல கவனிச்சு அந்த கட்சியை ரெண்டா உடைச்சார். சோ விஜய் ஒருவேளை தனியா நின்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது. உறுதியா நான் சொல்றேன், எல்ஐசாமி எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். ஒருவேளை விஜய் பிரிக்கிற ஓட்டுனால திரும்ப திமுக வந்ததுன்னா விஜயோட சினிமா ஃபீல்டும் அவுட்டு, கட்சியும் அவுட்டு, எதிர்காலமும் அவுட்டு. விஜய் அநேகமா கமலஹாசன் ஒரு காலத்துல சொன்ன மாதிரி கடைசியில தமிழகத்தை விட்டே வெளியேற ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிற இந்த ஆபத்தை விஜய் நன்கு புரிந்திருப்பார். அவர் கூட இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அப்சர்வர் எல்லாம் சொல்லிக்கிற என்னமா ஜான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாத சாமி, அப்புறம் 8 அடிக்கு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கிறாரு, இவங்களாம் எடுத்து சொல்லுவாங்க. அதனால அவர் எடுக்கக்கூடிய முடிவும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். எப்படி சரி, நீங்க எப்படி மோடிங்கிற ஒற்றை புள்ளியில மோடி பஸ்தான் வேலை காமிச்சுக்கிட்டு கொள்கையே இல்லாத மாறுபட்ட கொள்கையுடைய எல்லாம் சேர்த்துக்கிட்டு மோடி எதிர்ப்பு 2024 முடிஞ்சு போச்சு மேன். திரும்ப 2029 தான் வரும். இப்ப நீ 4 வருஷமா என்ன கிழிச்சிங்க திராவிட மாடல் நாயகரை மேக்கப் போட்டுக்கிட்டு டெய்லி போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு நான் வந்து என்னை எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பாவம். இந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வாங்கி கொடுத்தோம். நேற்று தான் ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன், பேரணி நடத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய திராவிட நாயகரே வாழ்த்துக்கள் அப்படின்னு. இவங்களுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருந்த போரை வந்து நடுவுல பேசி தடுத்து நிறுத்தின ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. தென்மேற்கு பருவமழையை சரியாக தமிழ்நாட்டுக்கு தள்ளி விட்டு முன்னாடியே பொழிய வச்ச ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. போப் ஆண்டவருடைய தேர்தல் மிக அமைதியான முறையில் நடத்துவதற்கு முன்னின்று உதவி செய்த ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நன்றிண்ணே. அதாவது என்னன்னாங்க, வயசாச்சுன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொஞ்சம் தற்பெருமை வரும். இது இயல்பு எல்லாத்துக்கும். நாளைக்கு வயசானா எனக்கும் அதான் உங்களுக்கும் அதான். ஸ்டாலின் பாவம் கிட்டத்தட்ட 71 வயசு. அவரு நான் தவறு சொல்லுங்க. ஏங்க, பொள்ளாச்சி வழக்குல சிபிஐ விசாரித்து சிபிஐ வழக்கறிஞர் திறம்பட வாதாடி அது வந்த வெற்றி என்னங்கிறாரு, எடுத்து இவங்க திராவிட லேபிள் அப்படின்னு பார்த்தாயா உடன்பிறப்பே அப்படிங்கிறாரு. இந்த அண்ணா பல்கலை வழக்கம் பாத்தீங்கன்னா திமுகவின் பொள்ளாச்சி வழக்காக மாறக்கூடிய வழக்க ஒரே ஆள் தான் குற்றவாளின்னு இவங்களே பிக்ஸ் பண்ணி அதுல ஏகப்பட்ட யார் அந்த சார்கள் அதிமுக சொல்ற மாதிரி பிரியாணி தின்ன மாசாய் போன மாசு இந்த மாதிரி சார்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு அவசரமா ஒரு எஃப்ஐஆர் போட்டு கமிஷனர் வந்து இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லி அந்த ஒருத்தனை இன்னைக்கு அதாவது பல சார்களை காப்பாற்ற ஒரு திமுக பயங்கரவாதி மற்றும் குற்றவாளியை மாத்தி தப்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், 8 மாசத்துல இந்த 8 அமாவாசை முடிஞ்ச உடனே இன்னும் பல திமுக சார்கள் உள்ளே போறதுக்கு தயாரா இருக்க போறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப தம்பி, இதுதான் அவங்களுடைய நிலைமை. அப்படிங்கிறப்ப விஜய் இந்த பக்கம் வருவார். விஜய்க்கே இந்த நிலைமை அப்படின்னா சின்ன மருத்துவர் பல பேருக்கு வைத்தியம் பார்த்த சின்ன மருத்துவர் பெரிய மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன நோய் பிடிச்சிருக்குது. நோய் இந்த குடும்ப பிரச்சனைங்கிற சண்டை நோய் பிடிச்சதுன்னா முற்றிலுமா சீல் பிடிச்சு அப்புறம் கேன்சர் லெவலுக்கு போயிடுன்னு தெரிஞ்சிடும். ஆலோசனை தொடங்கி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அவரு நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இல்லாம தான் செய்த சில தவறுகளுக்கு வருந்தி சேலத்துக்கு விரைவில் பிளைட் ஏறுவார். பொறுத்திருந்து பாருங்க. இப்ப வந்து கூட்டணி பத்தி பேசும்போது இந்த கூட்டணியில வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு காட்டணும். அப்படின்னும் போது திமுக கூட்டணி எல்லாம் சொல்றாங்க சீட்டை ஃபுல்லா கரெக்டா இதுவரை பிரிச்சு 4 பேருக்கு 4 வேட்பாளர் போட்டாங்க. ஆனா அதிமுக சார் போன யாரை போல கூட்டணியில வந்து எங்களுக்கு சீட்டு பேசிட்டு தானே இருக்காங்க. அதாவது அதிமுகவுல ரொம்ப ரகசியமான முறையில கட்சியில முதல்ல பூத் கமிட்டி, இது வரைக்கும் எந்த தமிழகத்துல ஒரு கட்சியிலும் இல்லாத பூத் கமிட்டின்னு ஒண்ணு போடுவாங்க. ஆனா பாக கிளை அப்படின்னு ஒண்ணு புதிதா ஏற்படுத்தி 6 மாதமா திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேரடி கண்காணிப்புல, அதுதான் தம்பி அந்த கீழ் மட்டத்துல சிலுவம்பாளையத்துல ஒரு கிளை செயலரா தன்னுடைய கட்சிய பணியை ஆரம்பிச்சவருக்கு தான் அந்த கட்சியை எங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால தான் புதுதா கிளை பாக கிளை பொறுப்பாளர்கள்னு 9 பேர், அதுல மகளிர் இருக்கணும், அதுல தாழ்த்தப்பட்டவர் இருக்கணும், பிற்படுத்தப்பட்டவர் இருக்கணும்னு அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பு வரட்டும் அப்படின்னு அதுக்காகத்தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டது. அழகா பொறுமையா எந்த பதட்டமும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடப்பாடி பழனிசாமி வெற்றியை நோக்கி எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு. அங்க வெறும் பகட்டு கூட்டணி, சும்மா வந்து டெய்லி கூடி பேசிக்கிட்டு பாத்தியா நாங்க ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு கையை தூக்கி காமிச்சிட்டு இருக்கிற கூட்டணி. அந்த பக்கத்து கூட்டணி தானே கண்டினியூஸா வின் பண்ணிட்டே இருக்காங்க. வாஸ்தவம். அதே சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் திமுக தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரம் இருக்குதா? இல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பின்பு கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி திமுக ஆகி கருணாநிதியால் கபலீகரம் ஆன திமுக
என்னைக்காவது பேக் டு பேக் அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்குதா? நம்பர் ஸ்டாலின் ஒன். சொல்றாருல்ல, ரெண்டாவது, 234 தொகுதி எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அவரு பாவம் அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, இளைஞர்களே கனவு காணுங்கள்னு சொன்னத இளைஞர் மாதிரி தன்னுடைய தோற்றத்துல காமிச்சிட்டு எந்திரன்ல வர்ற எந்திரன் மாதிரியே மாறி போய் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நடக்கிற ஸ்டாலின் இளைஞர்களுக்கு சொன்ன கனவை முதிய இளைஞரான ஸ்டாலின் கனவு காண்றாரு. அநேகமா 234 தொகுதியில 200 தொகுதியில டெபாசிட் போகும். அது வேணா நடக்க போகுதுங்க. அவரு இன்னும் ஒண்ணு, சம்மர் வெக்கேஷன் முடியட்டும், அடுத்த செல் இருக்குது இல்ல, சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச உடனே யார் அந்த தம்பி, எங்கே அந்த உறவுக்கார தம்பி எல்லாம், அதெல்லாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்துல இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்து தான் மறைந்த போது அவருடைய பேங்க் அக்கௌண்ட் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் அக்கௌண்ட்ல பாக்குறப்ப 165 ரூபா வச்சிருந்த அந்த ஒரு மனிதனை, மனித கடவுள் இந்த கருணாநிதி என்ன கேவலப்படுத்தினார்னா, திருமலைப்பள்ளி இதுல வாடகை வீட்டுல அந்த வாடகை கட்டினது கூட அன்னைக்கு டிவிஎஸ் ஐயங்கார் கட்டினாரு. அந்த வாடகை வீட்டுல இருந்த போட்டோவை எடுத்து போட்டு பாமரன் காமராஜ் வாழும் பகட்டு பங்களாவை பாரீர் அப்படின்னு காமராஜர் சிறுமைப்படுத்தினாங்க. பட் அவர் இதெல்லாம் கடந்து போயிட்டார். ஆனா அவருடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணமாச்சு. இந்த பொல்லாத தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் நம்பி இவனுங்க பேசுற இந்த இந்தி ஒழிப்பு, வெங்காயம் இதெல்லாம் நம்பி ஒரு காலத்துல ஓட்டு போட்டு காமராஜரை தோக்கடிச்ச பாவத்தை நான் 7 தலைமுறை ஆளும் தமிழ்நாடு எப்படி அதை கழுவ போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த ரத்தீஸ் அண்ணன் கட்டின ஏழை குடிசை 300 கோடிலாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இது இப்ப நீங்க கேக்குறப்ப எனக்கு மணிஷ் சிசோடியாவை ஞாபகம் வருது. மணிஷ் சிசோடியா இருந்த இடத்தில் ஒருவர் வெகு விரைவில் செல்ல போகிறார். பொறுத்திருந்து பாருங்கள், யார் என்று ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம். சரி, இப்ப அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. ஆனா விஜயோட உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், இந்தியாவையே அழித்து விடும் ஆக்டோபஸ் அப்படின்னு 99ல இவங்க அப்பா கருணாநிதி இதே டயலாக் தான் விட்டாரு. ஜெயலலிதா அம்மா அந்த கூட்டணியை 98ல முடிச்சுக்கிட்டு 99ல பாத்தீங்கன்னா ஆளுக்கு முதல்ல விசில் எடுத்து துண்டை போட்டு போய் அந்த கூட்டணியில இடம் பிடிச்சு 92ல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பு நாங்க இஸ்லாமியர்களின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாஜக கூட்டணியில 99ல கருணாநிதி இணைந்தார். நம்பர் ஒன். 99ல இணைந்ததுக்கு அப்புறம் 2002ல நடந்த குஜராத் கலவரத்துல, அந்த கலவரத்துக்கு அப்புறமும் இப்ப பிரதமரா இருக்க மரியாதைக்குரிய மோடி என்ற குஜராத் முதலமைச்சரா இருந்தப்ப அவரை ஆதரிச்சு பேசின கட்சி திமுக. அதுக்கு இந்த கலவரத்துக்கு அப்புறம் 1.5 ஆண்டுகள் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு முரசொலி மாறனுக்கு நன்றி கடனாக இலாக்கா இல்லாத மந்திரியாக, உடல்நலம் இல்லாத முரசொலி மாறனை 1.5 வருஷம் கூடயே மந்திரி சபையில வச்சிருந்த பாஜக நன்றி கடனா அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் நாட்டினுடைய பிரதமராக இருந்த போற்றத்தக்க வாஜ்பாய் அவர்கள் இடுகாட்டு வரைக்கும் அவரோட இறுதி சடங்குல கலந்து பிளைட் ஏறுறப்ப வல்லவர் வாஜ்பாய், நல்லவர் வாஜ்பாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சோமர் சால்ட் பல்ட்டி அடிச்சு 4.25 வருஷம் பதவி சுகத்தை பாஜக கிட்ட இருந்து அனுபவிச்சுட்டு அப்படியே காங்கிரஸ் பக்கம் போன துரோகி கருணாநிதி. இது புதுசா? திமுக இல்லையா? இப்ப இன்னைக்கு பெரிய மீசியை முறுக்கிட்டு பேசுறாரு அண்ணன். அவர் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட இதுன்னு இருக்கும். திருமாவளவனுடைய ஒரிஜினல் பேர் திருமால் வளவன். அவர் முதல்ல டிபிஐ அப்படிங்கிற ஒரு கட்சி தான் வச்சிருந்தார், தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப அவருடைய பேரு ஃபாரன்சிக் லெபார்டரியில அவர் ஒர்க் பண்ணப்ப அவருடைய பேரு திருமால் வளவன். ஆனா இங்க ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கும் சோப்பு போடுவாரு, ஒரு பக்கம் கிறிஸ்டினுக்கும் சோப்பு போடணும், இந்து மக்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருமால்ல இருந்த இல்ல எடுத்துட்டு திருமாவளவனா அவர் மாறிக்கிட்டாரு. இவரு 2001ல பாஜகவோட கூட்டணியில இல்லையா? கேட்டா அன்னைக்கு வன்னியரசு ஒரு விவாதத்துல என்கிட்ட சொன்னார், நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணியில இருந்தோம், திமுக கூட்டணியில் பாஜக இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணே சூப்பர் பாயிண்ட் வன்னியரசு, நாளைக்கு விஜய் இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்தாருன்னா நாங்க அதிமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம், எங்க கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி வைக்கல, அதிமுகவோட பாசிச பாயாச பாஜகவும் இருக்குது அப்படின்னு விஜய்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஒரு கொள்கையும் இல்ல, ஒரு ஆணியனும் இல்ல தம்பி. ஒண்ணு வெளிப்படையா சொல்றேங்க, 67ல போற்றத்தக்க மன்னிக்கணும், இவரு ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இந்த நாட்டினுடைய ஒரு மிக நேர்மையான தலைவர்கள் அவரோட ராஜாஜி ஒவ்வொரு பிராமணனும் தன்னுடைய பூணூல கையில எடுத்து பிடிச்சிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. சார், காமராஜரை அவர் மேல உள்ள தனிப்பட்ட பகமையின் காரணமா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து போய் திமுக ஓட்டு கேட்டாரு சார். அன்னைக்கே தமிழ்நாட்டு கொள்கை கூட்டணினே ஒண்ணு இல்ல, குழி தோண்டி பதிச்சுட்டாங்க. இவங்களை கழுவி கழுவி ஊத்துறார கழகக்காரன் தான் ஜெயிக்கிறதுக்கு
தன்னுடைய பொண்டாட்டிய கூட டேஸ் 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 அப்படின்னு சொன்ன ஈவேரா இவங்களை அப்படியே விட்டுட்டு பச்சை தமிழன் காமராஜரை ஆதரிப்பீர் அப்படின்னு இந்த பக்கம் போய் இருந்தாரு. அதனால தமிழ்நாட்டுல 67லயே ஈவேராவும் மூதறிஞர் ராஜாஜியும் கொள்கைனே ஒண்ணு கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிறப்ப இந்த கொள்கைங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை, பசப்பு வேலை, மக்கள் தலையில முளவா அரைக்கிற வேலை, ஒண்ணுமே கிடையாது. யாரு ஜெயிப்பான், இவனோட சேர்ந்தா நமக்கு எத்தனை சீட்டு வரும், எவ்வளவு நோட்டு வரும், யாரு பக்கம் அலை அடிக்குது. இப்ப ராமதாஸ் எல்லாம் இதுதான் பார்ப்பாரு ஒவ்வொரு தேர்தலையும். பாத்தீங்கன்னா அவர் வைக்காத கூட்டணியே இல்ல. காங்கிரஸோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி. ஒருவேளை நாளைக்கு விஜய் பெரிய போர்ஸா வந்தா விஜயோட கூட கூட்டணி வைப்பாங்க. திருமாவளவன் யாரோட கூட்டணி வைக்கல, பாஜகவோட கூட்டணி. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சேவோட போய் கை குலுக்கிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு பரிசு பொட்டி வாங்கிட்டு காங்கிரஸோடய நீ கூட்டணி வச்சுட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? கம்யூனிஸ்டுக்காரனுக்கு என்ன கொள்கை இருக்குது? நான் சேலம் இங்க இருந்து 160 கிலோமீட்டர் இருந்தாண்டு கோயம்புத்தூர் எல்என்டி ரோடுக்கு போனீங்கன்னா அந்தாண்ட ஒரு பேச்சு பேசுவானுங்க, பாலக்காட்டுல இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுவானுங்க. இங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கூட்டணி. அந்த மாதிரி என்ன கூட்டணி? இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன? இவனுங்க என்ன கூட்டணி கேட்டா மோடி எதிர்ப்பு, பாயாச எதிர்ப்பு அப்படி அதான் சொல்ற, திராவிட மாடல் எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பு, அரபிக்கடலில் தூக்கி எறிவோம் ஸ்டாலின்ங்கிற ஒற்றை புள்ளியில இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா, பாகிஸ்தான், துருக்கியை தவிர யாரு வேணாலும் இந்த கூட்டணியில சேரலாம். மலேசியன் இந்தியன் காங்கிரஸ்னு இருக்குது, அது கூட கூட்டணியில சேர்த்துக்குவோம். இலங்கையில தொழிலாளர் காங்கிரஸ்னு இருக்குது, அதை கூட கூட்டணியில சேர்த்துக்குவோம். ஸ்டாலினை முடிக்கணும், திமுகவை அழிக்கணும். இதுதான் ஒற்றை புள்ளி, ஒற்றை வெற்றி. இப்ப எல்லா கட்சியும் வந்து கூட்டணியில சேருன்னு சொன்னா அந்த அளவுக்கு டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆட்சியில இருக்காங்க தம்பி, பொட்டி பொட்டியா பணம் இருக்குது, எல்லாம் பொறுங்க. ஏன்னா மோடியை கண்டும் பயம் இல்லை, இடியை கண்டும் பயம் இல்லை, அமித்ஷா தாடியை கண்டும் பயம் இல்லை. சரி, வசனமா விடுற, வந்து பார், தொட்டு பார் அப்படின்னு வசனம் விட்டு போய் டெல்லிக்கு அப்படியே கரகம் எடுத்துட்டு போய் காலில் சுத்திட்டு போய் என்னமோ பார்த்தா 40 ஆண்டுகள் நண்பர் மாதிரி மோடி பாவம் அவர் கூச்சமா நிக்கிறாரு. அவர் கையை போய் இறுகப்பட்டிருக்கிறார், பட்டிக்கிட்டு நின்னார்ல. எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. மணீஷ் சிசோடியா நிலைமை இங்க வரும். அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வெளியே பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால எப்ப இதெல்லாம், அந்த தம்பி எப்பயுமே எலெக்ஷன் வருதுன்னா அந்த கடைசி 4 மாதத்துல யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்க போடுற உத்தரவுகளையே அரசு அதிகாரிகள் மதிக்க மாட்டாங்க. அது அதிமுக திமுக இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருந்தாலும் அதுதான். என்ன காரணம், அடுத்தது யார் வர போறாங்களோ நாம ஏப்ப சர்ச்சையில மாட்டணுங்கிற மாதிரிதான். அப்பதான் எவன் எந்த பக்கம் புட்டுக்குவான், எவன் எந்த பக்கம் நட்டுக்குவான், எவன் எந்த பக்கம் ஓடுவாங்கிறதெல்லாம் தெரியும். அதனால இன்னும் அதிகம் இல்ல, தீபாவளிக்கு அப்புறம் பல பட்டாசு வெடிக்கும் திமுக பக்கம். அநேகமா திமுக தனியே தன்னந்தனியே அப்படின்னு தனியா நிற்கும். வெற்றிகரமான வரலாற்றில் எழுதப்படாத தோல்வியை சந்திச்சு திமுகங்கிற கட்சி அநேகமா 2026 கதமாகும். பொறுத்திருந்து பாருங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உடையும், விஜயும் அதிமுக ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த விதத்திலையும் அந்த மாதிரி இருக்காது. விஜய் இந்த கூட்டணியை தேடி வந்தால் வரலாம ஒழிய, நான் தான் திரும்ப சொல்லிட்டேன் தம்பி, திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், 3036லயும் எங்களுக்கு பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னவரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அரசியல் சூழ்நிலை, அரசியல் தேர்தல் முடிவுகள் தந்த சில பாடங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து தீர யோசிச்சு, தீர்மானமா யோசிச்சு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று அடிப்படையில் பாஜகவோட சேரலான்னு எடுத்த முடிவு. திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு விஷயங்க, அவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை எதுக்குனாலும் அதிதீவிரமா எதிர்ப்பார், சேருனாலும் அந்த நட்பை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். முழு புரிதல்ல. இது வந்து டெல்லி சாமி அமித்ஷாவுக்கும் தமிழக சாமி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில எல்லாம் எந்த இதுவும் வராது. பாஜகவுக்கு நீங்க குறைச்சு தமிழகத்துல மதிப்பு போட்டீங்கன்னா, அவங்க வந்து 16% நான் ஏற்றுக்கல தம்பி. 11% வாங்கினாங்களா தனிச்சு? கூட்டணியா 18 வாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அதுல பாஜக 11% ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பாஜகவில் பயணித்தவன் திரு KN லட்சுமணன், இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், CP ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு பட்டியலின தலைவராக இருந்த கிருபாநிதி, இவர்கள்லாம் தலைவரா இருக்கிறப்ப அது வரைக்கும் இந்த கட்சியில நான் பயணித்தவன் தம்பி. பாஜகவோட அகம் புறம் எனக்கு தெரியும். இந்த ஒரு பாத்தீங்க அப்படின்னா பிரபலமானவர்கள்லாம் நின்ன இதை கழிச்சு பாத்தீங்கன்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கியது 8% ஓட்டு, அதுல மறுப்பதற்கு இல்ல. சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப கொஞ்சம் குறையத்தான் செய்யும். சட்டமன்ற தேர்தலில்
அண்ணா அந்த 11% ஓட்டோ இல்ல 8% ஓட்டோ அது மோடிக்கு விழுந்த ஓட்டு. அது அண்ணாமலைக்கோ அண்ணாமலை. மத்தவங்களுக்கோ விழுந்த ஓட்டு இல்ல. அது மோடிக்கு விழுந்த ஓட்டு. சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப நேச்சுரலா ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் ஓட்டு கூடும், பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு ஓட்டு குறையும். குறையும். சோ எப்படி பார்த்தாலும் பாஜகவிற்கு 5% வாக்கு இருக்குது. அதிமுக கடந்த தேர்தலில் நிரூபிச்சது 21%. 21%. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் குறைந்தது அது 27% மாறும். பாஜக கிட்ட ஒரு 5 சேதமாயி இது செய்கூலி இல்லாம சேதாரம் ஆகி போன பாமக அந்த பக்கம் வந்தாலும் 4.5% அவங்க ஓட்டும் குறையாது. மீதி கட்சிகள்லாம் சேர்த்துக்குங்க. எங்க அண்ணன் எங்க பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணுங்கிறோம். அவரு நாங்க என்ன ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா அவரு பாரு முதலமைச்சர் எப்படி ஒரு கனவு உலக வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி நான் ஒரு ராஜ்யம் இல்லாத ராஜான்னு சுத்திட்டு இருக்காரு. அவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டா வேற வழி இல்ல. மரியாதைக்குரிய தினகரன் ஒரு 3% ஓட்டை வாங்கியிருக்கார். அவர் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில வந்துட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி ஏற்பட்டதுல இருந்து அவர் தனிப்பட்ட முறையில இருந்து தாக்குதல் பண்றது இல்ல. சோ தினகரன் பன்னீர்செல்வமும் இந்த கூட்டணியில வர்றப்ப இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 5 முதல் 6% ஓட்டு. இந்த வாசன் இவரு ஜான் பாண்டியன். பச்சமுத்து இவங்க எல்லாத்தையும் ஜான் பாண்டியன் எல்லாத்தையும் அதுல ஒரு 7%. சோ ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு 40-42% இந்த ஆட்சிக்கு மேல உள்ள சுனாமி எதிர்ப்புங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 7%ங்கிறப்ப 47-48% நம்ம போடுற குறைந்தபட்ச கணக்கு. இதுல விஜய் வந்தா லேண்ட்ஸ்லைட் ஆகலாம். விஜய் வராவிட்டாலும் இந்த கூட்டணி வெற்றிதான். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடாது. ஏன்னா விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிற சிறுபான்மை சமுதாயம் குறிப்பா முஸ்லிம் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு திரும்ப கன்சாலிடேட் ஆகி திமுகவுக்கு பழையபடியே எல்லாரும் அங்க போயிடுவாங்க. சோ விஜய் தனியா நிக்கிறது தான் திமுகவுக்கு இழப்பு, அதிமுகவுக்கு லாபம். விஜய் மைனாரிட்டி வேணா மைனாரிட்டி ஓட்டு வராது தம்பி. நான் ஓப்பனா சொல்றேன், நான் அதிமுக ஆதரவாளர் தான். நான் வேஷம் போட்டுக்கிட்டு நான் அரசியல் விமர்சகர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர்லாம் இல்ல. நான் என்னுடைய ஆதரவு நிலைப்பாடு எல்லா இதுலயும் தெளிவா சொல்லியிருக்கேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. அதனால பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சியா அதிமுக மக்கள் மத்தியில பார்க்கப்படுறதுனால மைனாரிட்டிகள் நான் வெற்றவனை தான் நம்புவேன்னு நம்ம பாய்ங்கெல்லாம் அந்த பக்கம் தான் போய் ஓட்டு போடுவாங்களா ஒழிய அதிமுகவுக்கு அம்மா காலத்திலேயே மைனாரிட்டி ஓட்டு குறைவு. அப்ப இந்த பக்கம் வராது. விஜய் இந்த பக்கம் சேர்ந்தாருன்னா பழையபடி திமுகவுக்கு அந்த ஓட்டு போகும். விஜய் தனியா நின்று குறைஞ்சது ஒரு 50% ஓட்டு அவர் பிரிச்சாருன்னு வச்சுங்க, அது எங்களுக்கு லாபம். செல்லாத ஓட்டது திமுகவுக்கு போற ஓட்டை விஜய் பிரிச்சாருன்னா செல்லாத ஓட்டு. அதே மாதிரி நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோன்னு 1 கோடி பேர் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 1.25 கோடி பேர் கொடுக்காம ஏமாத்திட்டு தெரியுறீங்க. இப்ப கொடுங்க நாங்க கொடுக்குறேன்னு அவங்க எல்லாம் அப்படி கோபத்துல இருக்கிறாங்க. அந்த ஓட்டு உறுதியா அதிமுகவுக்கு தான் வரப்போகுது. நீங்க கொடுக்காத 1.25 கோடி பேரோட குடும்ப ஓட்டு அதிமுகவுக்கு வரும். நீங்க கொடுத்தே போன பாராளுமன்ற தேர்தலில் 2024 உங்களுக்கு 5% ஓட்டு குறைஞ்சிருக்குது. அப்ப அதை வாங்கி அதிருப்தியில இருக்கிறவங்க, அந்த இளம் பெண்கள், விஜய் மேல ஒரு ஹீரோயிசமா கொண்டாடக்கூடியவங்க, அவங்க எல்லாம் அந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க. 2 திராவிட கட்சியிலும் இளைஞருங்க இல்ல. ஆனஸ்டா சொல்றேன், அதிமுகவும் இல்ல, விஜயம் இல்ல. அப்ப அது விஜய் பக்கம் போச்சுன்னா அவர் ஒரு ஓட்டை பிரிக்கிட்டோம். திமுக நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் பெண்களுக்கு பண்ணேன்னு சொல்ற ஓட்டும் பிரியும். சோ விஜய் தனியா நின்னார்னாதான் அதிமுக கூடுதல் லாபம். ஒருவேளை இந்த பக்கம் சேர்ந்தாருன்னா ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி, இல்லைனாலும் ஒரு 160 இடத்துல தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். 2029 நிச்சயமா 40 இடங்கள்லயும் கட்டியமா சொல்ற வெற்றி பெறறதுக்கான ஒரு கட்டியமா 2026 தேர்தல் இருக்கும். இதுதான் நான் பார்க்கிற பார்வைக்கு. இப்ப இந்தியா டுடே, இந்தியா ஒப்பீனியன் போல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் வந்து இந்தியாலே மிகப்பெரிய தலைவரா வளர்ந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்களா? அப்ப அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதே இந்தியா டுடே என்ன சொல்லுது, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா மோடி 350 இடத்துக்கு மேல ஜெயிப்பார், 52% வருது. ஆனா இப்ப ஒண்ணு இல்ல, வரப்போறது தமிழ்நாட்டோட எலெக்ஷன் தானே சார்? அருமையா சொன்னீங்க. அந்த இதுக்கு தான் போட்டு வாங்கினேன். ரங்கராஜ் பாண்டே மாதிரி நான் போட்டு உங்களை வாங்கினேன். என்னன்னா இப்ப பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரப்போறது இல்ல. இதெல்லாம் பெய்டு கருத்து கணிப்பு. இப்ப என்ன பண்றதுன்னா மேல பிஜேபி இந்தியாவுடைய பகிர்ச்சி கூடாது. இப்பொழுது தேர்தல் வந்தால் மோடி 300 இடங்களை பெறுவார். ஆனா தேர்தல் வராது, 2029 தான் வரும். தமிழகத்தில் தனி பெரும் தலைவராக எங்க எந்திரன் 2.0 அவர் அப்படி பயங்கரமா நிக்கிறாரு அப்படின்னா இப்ப தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது. சோ அங்க மோடி வரப்போறாருன்னு சொல்றதுனால லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஆனா தேர்தல் வரப்போறது இல்லை. ஆனா தமிழகத்துல இப்படி சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமே. அப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எடுத்து
அவங்க எடுத்த கணிப்புகளை மு.க. ஸ்டாலின், எடப்பாடி கே. பழனிசாமி. ஆனா தளபதி விஜய் இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்தது பாத்தீங்களா? அது யாருன்னா நம்ம ஆதவர்ஜனம் பண்ண இல்ல நம்ம இவரு அந்த 400 கோடி பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரு பண்ண வேலை. நீங்க ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு 20 கோடி கொடுங்க, 220 சீட்லயும் சீமான் தான் ஜெயிப்பாரு, நான் ஒரு கருத்து கணிப்பு வர வைக்கிறேன். எந்த மீடியாவில் வேணாலும் ஒரு டெல்லி மீடியாவில் சொல்லி ஒரு 20 அவ்வளவு வேணாம் தம்பி, ஒரு 10 கோடி ரூபாய் கொடுங்க, எல்லா மீடியாவிலும் நான் வர வைக்கிறேன். அதான் சார், இப்ப சீமான் வந்து கூட்டணிக்கு வந்தா உங்களுக்கு இப்ப வந்து அதிமுக லாபம், வரலன்னா லாபம்னு பாக்குறீங்களா? தமிழ் தேசிய அதிபர் அவர் தனியா நின்று அவரு தான் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி, இன்னொரு பயிற்சி தான் அவருக்கு. அவர் எத்தனை காலம் பயிற்சி எடுப்பாரோ பாவம், டைகெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவரும் ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா வயசாயிட்டே வருது. அவரு மீண்டும் அவருக்கு ஒரு பயிற்சி கிளம்பா தான் இருக்கும். நிறைய பயிற்சி எடுத்து எல்லாம் விஜய் கிட்ட கொஞ்சம் இழப்பாரு. என்னுடைய இது வந்து ஒரு 4% அவருடைய வாக்கு குறையும். அவரை பத்தி ஒண்ணு பொருட்படுத்த, அதாவது தம்பி, இன்னும் அவுட் அவரை பொறுத்து மட்டும் இல்ல. இந்த என்ன பண்ணுவானுங்கன்னா கல்லூரியில படிச்ச பசங்க எல்லாம் இந்த பேச்சை கேட்ட உடனே சீமான் பேச்சு நானே கேட்டா கொஞ்ச நேரம் முறுக்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க எல்லாம் போவாங்க. ஆஹா, இவனுக்கு வந்து விவசாயி எல்லாம் அரசாங்க வேலை கொடுப்பேன் அது இதுன்னு ஏதோ அண்ட புழு ஆகாச புழு கடவுள் சரஸ்வதி ஒரு நாக்குல எப்படியோ தப்பி நாட்டியம் ஆடுறாங்க. அண்ட புழுகு அவுத்து விடுவாரு. இந்த பசங்க எல்லாம் முறுக்கிட்டு திரிவாங்க காலேஜ் முடிச்ச உடனே. 2 வருஷத்துல தெரிஞ்சு போயிருவானுங்க. டே இதெல்லாம் டுபாக்கு விடுறா, இது ஒண்ணுமே நடைமுறை இல்ல, வெளியே போயிரும், அடுத்த டீம் உள்ள வரும். இப்ப அதுல என்ன அவருக்கு பெரிய முதலுக்கே மோசம்னு கேட்டீங்கன்னா, அதுல பாதி விஜய் பின்னாடி போயிரும். சோ 4% மிஞ்சம். அவரு வென்றால் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி இப்படியே சொல்லிட்டு கையை முறுக்கி முறுக்கி கனவு இல்லாத ஒரு தமிழ் தேசியத்துக்கு அவர் அதிபரா அப்படியே இருக்க வேண்டியதுதான். வெளியே நின்று ஒரு விதத்துல ஒரு அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேற விதத்துல உதவுவார்னு நம்புறேன். சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. தமிழக அரசியல் களத்தை பத்தி உங்களுடைய வாசகர்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா தமிழக களம் இப்படித்தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா நான் 2011 திமுக ஒரு மிகப்பெரிய அளவுல தோக்கும் அப்படிங்கறத, ஏன்னா நான் இன்றளவு ஒரு கிராமப்புறத்துல சேலத்துல வாழக்கூடியவங்க, எனக்கு அந்த மக்களுடைய மனநிலை பார்த்து நான் துல்லியமா கணக்கு போட்டேன். 2011 இந்த ஆட்சி கடும் தோல்வியை சந்திக்கும்னு. கிட்டத்தட்ட அதை விட அதிகமான அதிருப்தியை இப்ப இருக்கிற ஆட்சி சந்திச்சுட்டு இருக்கிறதுனால திமுக தோக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நான் 200 ரூபா ஊப்பியும் இல்ல, நான் சங்கியும் இல்ல. சங்கின்னு சொல்றதுல ஒரு விதத்துல தவறு இல்லை. சங்கினா பிஜேபி ஆதரவாளர்னா நான் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி வேஷம் போட்டுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு எல்லாம் பேசுறவன்ல. என் உண்மையான முகத்தோட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் தொலைக்காட்சிக்கு மிகுந்த நன்றி. நன்றி சார்.